டேய், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த பொண்ணு தனியா தான் அங்க நிக்கிறா. இதான்டா சரியான டைம். அடிச்சு தூக்கிடுறான். சொல்லு, என்னாச்சு? பிளான் சக்சஸ்மா. அப்படியா? நீங்க சொன்ன மாதிரியே கைய கால உடைக்கலாமா, ஆளையே காலி பண்ணிட்டு தான் வச்சுக்கோங்க. நிஜமாவா? ஆமாமா. சம்பவம் பண்றதுக்கு ஒரு சரியான இடத்துல தொக்கா மாட்டினா சான்ஸ மிஸ் பண்ணுவனா அவளை அடிச்சு தூக்கிட்டமா. அவ ஃப்ரெண்டு ஒருத்த வந்திருந்தான். ஏக்கு தப்பா மோதனதுல அவனையும் சேர்த்து தூக்க வேண்டியதாயிடுச்சு. அது பரவாயில்ல, மொத்தத்துல அந்த தென்றல ஆக்சிடென்ட் பண்ணிட்டல, எனக்கு அது போதும். கவலையே படாதீங்கம்மா, அவ இனி உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லம்மா. அப்போ டபுள் ஓகே. சரி, சம்பவம் நடந்த இடத்துல உங்களை யாரும் கவனிக்கல? இல்லம்மா. கொஞ்ச நாளைக்கு நீயும் உங்க ஆளுங்களும் யார் கண்ணிலையும் படாம தலைமறைவா இருங்க, சரியா? சரிங்கம்மா. ஓகே, நான் அப்புறமா கூப்பிடுறேன். தென்றல், அந்த சாரதாவோட சேர்ந்துகிட்டு என்கிட்ட என்ன ஆட்டம் காட்டின, இப்போ உன் ஆட்டம்லாம் மொத்தமா அடக்கிட்ட பாத்தியா? இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த சாரதாவையும் அடக்குறேன். மாதவி, இங்க வா. வரத்த. என்னத்த? சீக்கிரம் ஏதாவது நல்ல ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வா. என்னத்த திடீர்னு ஸ்வீட்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். அதான் ஸ்வீட் கேக்குறேன். சீக்கிரமா செஞ்சு எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. என்னாச்சு இவங்களுக்கு? யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க, யார்கிட்ட பேசினாங்கன்னு தெரியல. திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா வந்து ஸ்வீட் செய்ய சொல்றாங்க. இவங்க இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. என்னவா இருக்கும்? ஏய், என்ன இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்க?
சீக்கிரமா போய் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. நம்ம சித்துவும் தெண்டலும் கோயிலுக்கு போயிருந்தாங்கல்ல, திரும்பி வந்துட்டாங்களா? இல்லடா, இன்னும் வரல. என்னது இன்னும் வரலையா? அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வராம என்ன பண்றாங்க? ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள இன்னைக்கே ஒரு சிக் 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 ஆயிருக்குமா? ஏய், எப்ப பாரு லூசு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. சித்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளு. அவங்க 2 பேருக்குமே ஷோக்கு டைம் ஆயிடுச்சு. பண்ணு அப்படின்ற. பண்ணடா. பண்றேன். புதுசா மண்டையில அடிச்சா தெரியும். பண்றா. ரொம்ப கோபப்படுறாங்க. ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்கீங்க? ஷோக்கு வேற டைம் ஆச்சுடா. தம்பி, நான் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? சார், உங்ககிட்ட எப்படி சார் என் ஃப்ரெண்டோட போனு? ஆமா, எங்க அவன்? தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கும் அவன் கூட வந்த பொண்ணுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அவங்க 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இப்ப அவங்கள எம்எம் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கோம். நீங்க அவங்க 2 பேர் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஹலோ. அம்மா, நம்ம சித்துவுக்கும் தெண்டலுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. அம்மா, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. லஞ்ச் ரெடியா? தோ ரெடி ஆயிட்டே இருக்கு. மேகனாக்கா எதுக்கு நமக்கு கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்கக்கா. நிலா, தென்றலுக்கும் சித்துக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பதான் அண்ணா நகர்ல இருக்க எம்எம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. நாங்க இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். என்னக்கா சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடு நிலா. நான் வச்சிடுறேன். யாரடி போன்ல? யாருக்கு ஆக்சிடென்ட்? மன்னதாண்டி கேக்குறேன், யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு? அம்மா, தென்றல் அக்காவுக்கும் சித்துவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா. என்னடி சொல்ற? நம்ம தெரியலக்கா? ஆமாமா, இப்ப நம்ம கால் பண்ணி சொன்னாங்க.
யாருன்னு சொன்னாங்க? யார் நம்ம தென்றலுக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்க? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாவே. ஐயோ ஐயோ தென்றலுக்கு என்னாச்சு தெரியலையே. என்னங்க ஐயோ தென்றல், தென்றலுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. தென்றல் தென்றல் இல்ல ஒன்னும் இருக்காது. என் பையன் சித்து ஐசியூல இருக்கிறதா சொன்னாங்க. டேய் என்னடா ஆச்சு? சித்துக்கும் தென்றலுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டு பேரும் ஐசியூல தான் இருக்காங்க. பாத்தா சித்து ஐயோ என் பையனுக்கு என்னடா ஆச்சு? போகும்போது நல்லா தானடா போனா. ஐயோ அம்மா இருமா, ஐசியூக்குள்ள போக கூடாதுமா. அங்க உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? அவங்க ரெண்டு பேருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா. ஆனா இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுமா. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கண்ணே முழிக்கல. டாக்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா கேட்டுக்கோங்க. இப்ப எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேசாம உட்காருங்க. சார் இவங்களை கூப்பிட்டு உட்கார வைங்க சார். அம்மா அல்லாதீங்கம்மா, உட்காருங்க. சித்து உட்காருங்கம்மா. சித்து நம்ம தென்றலுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. என்னாச்சும் தெரியலையே. ஐயோ கத்தால எனக்கு பிறந்த நாள்ல அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஐயோ தென்றல் கோயிலுக்கு நாம மட்டும் தனியா போறதுக்கு பதிலா சாரதா அக்காவையும் கூட்டிட்டு போலாமே. அவங்களுக்கு போன் பண்ணி வராங்களான்னு கேட்டு பார்க்கலாமா? ஹலோ அக்கா, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? வாங்கக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மாதவி அக்கா என்னாச்சுக்கா? ஏன் அழறீங்க? மாதவி என் பையன் சித்துவும் தென்றலும் பைக்ல போகும்போது
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாதவி. என்னது ஆக்சிடென்ட்டா? என்னக்கா சொல்றீங்க? எப்படி நடந்தது? என்னாச்சுமா? யாருக்கு ஆக்சிடென்ட்? தென்றலும் சித்துவும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஓ, அப்ப அந்த தென்றலோடு சேர்ந்து அடிபட்டது சாரதா பையன் சித்து தானா? இதோ அப்பவே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேனே. நான் யதார்த்தமா சாரதாக்காவை கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டேன் ஆகாஷ். அவங்க என்னடான்னா இப்படி ஒரு அதிர்ச்சியான நியூஸ சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆகாஷ். இப்ப தென்றலும் சித்துவும் ஐசியூல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்களா மாமா? நீ எந்த ஹாஸ்பிடல்னு கேட்டியாமா? அண்ணா நகர்ல இருக்கிற எம்எம் ஹாஸ்பிடல் மாமா. அப்படியா? உடனே வா, சீக்கிரம் போவோம். பாட்டி, நீங்க வர மாட்டீங்களா? நான் இதுக்கு வரணும்? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள்லாம் அங்க போறதே எனக்கு பிடிக்கல. இதுல நான் வேற வரணுமா? உன்னையெல்லாம் அந்த ஆண்டவனால கூட திருத்தவே முடியாது. நீங்க வாங்க, நாம போலாம். தாத்தா, நீங்க எதுக்கு அங்க அழைச்சுக்கிட்டு? நீங்க வீட்டுல இருங்க, நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன எதுன்னு தகவல் சொல்றோம். இல்லப்பா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நானும் வரேன் உங்க கூட. இல்ல தாத்தா, கொரோனா சிச்சுவேஷன்னால இந்த வயசுல உங்களை ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க வீட்டுல இருங்க, நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா.